السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت. قال نبينا صلى الله عليه وسلم: الموت صحبة المؤمن. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் நமது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றோம். சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ஜும்மாவுடைய நாளை நாமெல்லாம் அடைந்து அந்த ஜும்மாவுடைய முழு பலனை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இங்கே நாம் கூடியிருக்கிறோம். இது அல்லாஹ் நம் மீது செய்த ஒரு மாபெரும் கிருபையாகும். பெரியோர்களே, நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கே நாம் திரும்பி செல்வோம். அதுதான் மறுமை நாள். சொர்க்கத்திலிருந்து நாம் வந்தோம். சொர்க்கத்திலிருந்து வந்த நாம் இந்த உலகத்திற்கு பிறகு மீண்டும் அங்கே செல்ல இருக்கிறோம். ஆனால் அங்கு சென்றால் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள் சொர்க்கம் செல்வார்கள், நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் நரகம் செல்வார்கள். இதற்கு இடையில் மரணம் என்பது ஒன்று உண்டு. அந்த மரணம் எல்லாரையும் வந்து அடையும். எப்படி உலகத்தில் பிறப்பு நிச்சயமோ அதே போன்று இறப்பும் நிச்சயம். அல்லாஹ் சொல்லுவான்: குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை அடைந்தே தீர வேண்டும், மரணத்தை சுவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான்: ஐனமா தகூனு யுதுருக்குமுல் மௌத்து வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா. நீங்கள் இரும்பு கோட்டைக்குள் இருந்தாலும் அங்கேயும் உங்களை மரணம் வந்து அடையும் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள்: அல் மௌத்து சுஹபத்துல் மூமின். மரணம் என்பது ஒரு மூமினுடைய தோழன் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். இன்னொரு ஹதீஸில் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள்: ஒரு மனிதனை இரண்டு காரியம் துரத்தும். ஒன்று ரிஸ்க், இன்னொன்று மரணம். நமக்கு எங்கு ரிஸ்க் இருந்தாலும் அங்கே நான் செல்வோம். நமக்கு எங்கு மரணம் ஏற்படும் என்று அல்லாஹ் எழுதியிருக்கிறானோ, விதித்திருக்கிறானோ, அங்கு அந்த மரணம் நம்மை துரத்தி செல்லும் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம். எனவே உலகத்தில் எப்படி பிறப்பு நிச்சயமோ அதே போன்று இறப்பும் நிச்சயம். இந்த உலகத்திற்கு பிறகு மறு உலக வாழ்க்கை இருக்கிறது. அந்த மறு உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமானது. அது அழியாத வாழ்க்கை, அது சுகமான வாழ்க்கை. ஆனால் அழியாத சுகமான அந்த வாழ்க்கைக்காக அந்த வாழ்க்கையை நாம் பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை எண்ணி பார்க்க வேண்டும். நாம் வந்த நோக்கம் என்ன, நம்மை அல்லாஹ் படைத்த நோக்கம் என்ன என்பதை நாம் எண்ணி பார்த்து அழியும் உலகத்திற்காக வேண்டி அழியாத உலகை மறு உலகை நாம் இழந்துவிடக்கூடாது. அழிந்து போகும் இந்த உலகத்திற்காக வேண்டி சுகமான மறுமை வாழ்க்கையை நாம் இழந்துவிடக்கூடாது. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள்: நீங்கள் மரணத்தை எண்ணி பாருங்கள், மௌத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சஹாபாக்களுக்கு அடிக்கடி சொல்வது உண்டு. காரணம், இந்த உலகம் அழியக்கூடியவை என்பதற்காக வேண்டி. அல்லாஹ் சொல்லுவான்: ஃபலா துர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா. உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். ஒரு மனிதர் ஒரு 10 நபர்களை சந்தித்து உலக வாழ்க்கையை பற்றி பேட்டி கேட்டார். ஒருவரிடத்தில் கேட்டார், உலக வாழ்க்கை என்றால் என்ன என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதர் சொன்னார்,
உலக வாழ்க்கை என்பது அது ஒரு ஊஞ்சலை போன்றது என்று சொன்னார். எப்படி ஊஞ்சல் ஏறும் இறங்கும் இல்லையா? ஊஞ்சல் என்பது இப்படி ஆட்டி விட்டா இப்படி ஏறையும் செய்யும் இறங்கையும் செய்யும், இப்படி மேலே போகும் அவர் கீழே வரும். இதே போன்றுதான் மனிதனுடைய வாழ்க்கை. ஒரு நேரத்தில் உயர்ந்து நிற்பார், இன்னொரு நேரத்தில் கீழே வருவார். ஒரு நேரத்தில் உயர்ந்து நிற்பார் பதவியால் பணத்தால், அதே போன்று பட்டத்தால் கௌரவத்தால் சிறப்பால் உயர்ந்து நிற்பார், இன்னொரு நேரத்தில் கீழே வருவார். காசு இருந்தால் உயர்வு, பணம் இருந்தால் உயர்வு, பணம் இல்லை என்றால் கீழே வந்து விடுவார். அதே போன்று மதிப்பு இருந்தால் சிறப்பு இருந்தால் கௌரவம் இருந்தால் உயர்ந்து நிற்பார், அவை இல்லை என்றால் கீழே வந்து விடுவார். இதே போன்றுதான் உலக வாழ்க்கை. உலக வாழ்க்கை என்பது ஒரு ஊஞ்சலை போன்றது என்று ஒருவர் சொன்னார். இன்னொரு இடத்தில் கேட்டார், உலக வாழ்க்கை என்றால் என்னப்பா, உலகம் என்றால் என்ன, உலக வாழ்க்கை என்றால் என்ன என்று கேட்டார். அவர் சொன்னார், உலக வாழ்க்கை என்பது அது ஒரு மருத்துவமனை என்று சொன்னார். உலக வாழ்க்கை என்பது அது ஒரு மருத்துவமனை. உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் அதிகமான பேர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே உலக வாழ்க்கை என்பது அது ஒரு நோய்க்குரிய ஒரு நோய் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை, அது ஒரு மருத்துவமனை என்று சொன்னார். இப்படிப்பட்ட நோயாளிகளுக்கு சரியான சிகிச்சையை கொடுப்பவர்கள் நபிமார்கள், வலிமார்கள், உலமாக்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமான வாழ்க்கை, இது ஒரு சொற்பமான வாழ்க்கை. இந்த உலகத்திற்காக வேண்டி மறுமையை இழந்துவிட வேண்டாம் என்று இந்த இப்படிப்பட்ட நோயாளிகளுக்கு உலகத்தை பற்றி எச்சரித்து உலகம் அழியக்கூடியவை என்று சொல்லி அவர்களுக்கு சரியான மருத்துவத்தை கொடுப்பவர்கள் நபிமார்கள். நபிமார்களுக்கு பிறகு சஹாபாக்கள், சஹாபாக்களுக்கு பிறகு தாபீன்கள், தபா தாபீன்கள், அவருடைய வழியில் வந்த நல்லவர்கள், நாதாக்கள், வலிமார்கள், ஆலிம்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் இரண்டாவது மனிதர் சொன்னார், உலக வாழ்க்கை என்பது ஒரு மருத்துவமனை என்று சொன்னார். மூன்றாவது மனிதர் சொன்னார், உலக வாழ்க்கை என்றால் என்ன என்ற கேட்ட கேள்விக்கு அது ஒரு நூல் கண்டு என்று சொன்னார். அது ஒரு நூல் கண்டு. இந்த நூலை பாருங்க, அது தானா சுத்தும் இல்லையா? தானா சுத்தும், அல்லது நாம் சுத்துவோம், அல்லது அந்த நூலை நாம் சுத்துவோம். நூல் கண்டு என்பது தானாக சிக்கல் விழும், அல்லது சிக்கல் விழ நாம் வைப்போம். இதே போன்றுதான் உலகத்தில் வாழக்கூடிய மனிதன், ஒன்று இவனா போய் மாட்டிக்கிறோம் சிக்கல்ல, ஒன்று இவனா போய் மாட்டிக்கிறோம் சிக்கல்ல, அது தானா சிக்கல் வந்துவிடும். அப்படி தானாக வந்து விட்டாலோ அல்லது இவனா மாட்டிக்கிட்டாலோ அந்த சிக்கலிலிருந்து நாம் எப்படி எடுக்க வேண்டும்? நாம் சிக்கல் விழுந்த நூலை எப்படி பார்த்து மீண்டும் சிக்கல் விழாம நூலை அவிழ்ப்பதை போன்று சிக்கலில் மாட்டிக்கொண்ட அல்லது சிக்கல் தானா வந்து விழுந்து கொண்ட மனிதன் சிக்கலிலிருந்து விடுபட வேண்டும். எனவே உலக வாழ்க்கை என்பது ஒரு நூலு கண்டு போன்றது என்று மூன்றாவது மனிதன் சொன்னார். நான்காவது மனிதன் சொன்னார், உலக வாழ்க்கை என்றால் என்ன என்ற பேட்டிக்கு அவன் சொன்ன பதில், உலக வாழ்க்கை என்பது மலரை போன்றது, பூவை போன்றது. பூவை எப்படி மனிதனுக்கு ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை, ஒரு நல்லதை கொடுக்கிறதோ அதே போலதான் உலகத்தில் வாழக்கூடிய மனிதன், ஒவ்வொரு மனிதனும் பூவாக இருக்க வேண்டும், பிறருக்கு மலராக இருக்க வேண்டும், பிறருக்கு மனம் கொடுக்கும் மனிதனாக வாழ வேண்டும். ஆனா இன்னைக்கு பாருங்க, பூவை போடுவாங்க, எப்பவும் போடுவாங்க, பெத்த தாய்க்கு கூட வாழும் போது ஒன்றும் கவனிக்க மாட்டான். பெத்த தாய், தந்தை, சொந்த பந்தங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிற போது ஒன்றும் கவனிப்பது கிடையாது. தாய்க்கு செய்ய வேண்டிய உரிமைகள், தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள், சொந்த பந்தங்கள் செய்ய வேண்டிய உரிமைகள், கடமைகள் எல்லாம் மறந்து விடுவார்கள். மூத்தா போன பிறகுதான் தாய் மீது பாசம் ரொம்ப வரும், பாப்பா மீது பாசம் ரொம்ப வரும், அண்ணன் தம்பி மீது ரொம்ப பாசம் வரும். எங்க அண்ணன் மாதிரி வருமா, எங்க அண்ணன் அப்படிப்பட்டவர், எங்க வாப்பா இப்படிப்பட்டவர், என் தாய் இப்படிப்பட்டவள். உயிரோடு இருக்கிற போது தாயின் மதிப்பை தெரியாமல் வாழ்ந்து விட்டு, அது தாயை அவமதித்து விட்டு, தந்தையை அவமதித்து விட்டு, சொந்த பந்தங்களை எல்லாம் அவமதித்து விட்டு வாழ்ந்து அவர்கள் மரணித்து விட்ட பிறகு தாய் தந்தை மீது, சொந்த பந்தங்கள் மீது பாசம் ஏற்பட்டு விட்டதை போன்று நடித்து அவர்கள் மரணித்து விட்டால் பூவை போடுவார்கள் கபருக்கு மேல. பார்க்கமா இல்லையா? மௌத்தா போன பிறகு தாய்க்காக வேண்டி செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், பெற்றோர்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் உயிரோடு இருக்கும் போதே கவனிக்காமல் மரணித்து விட்ட பிறகு 1000 பேருக்கு உணவை போட்டாலும் சரிதான், அதனால் எந்த பலனும் கிடையாது. மறுமையில் அல்லாஹ் பிடித்து விடுவான். உன் தாயும் தந்தையும் உயிரோடு இருந்தார்களே, நீ செய்ய வேண்டிய கடமைகளில் குறை வைத்து விட்டாய் என்று அல்லாஹ் தஆலா பிடித்து விட்டால் என்ன ஆவது? எனவே 4ஆம் மனிதன் சொன்னார், உலக வாழ்க்கை என்பது பூவை போன்றது என்று சொன்னார். 5வது மனிதனிடத்தில் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்னார், உலக வாழ்க்கை என்பது ஒரு நதியை போன்றது என்று சொன்னார். உலக வாழ்க்கை என்பது நதியை போன்றது. எப்படி ஆறுகள், நதிகள் தானாக சென்று
பூமிக்கு அடியில் இருக்கிற வேர்களுக்கு தாகத்தை கொடுத்து தீர்த்து அந்த கரையோரமாக இருக்கிற செடிகளுக்கும் கொடிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கிறதோ அதே போன்றுதான் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் தந்த செல்வத்தை கொண்டு, அல்லாஹ் தந்த அறிவை கொண்டு, அல்லாஹ் தந்த உடல் வலிமையை கொண்டு, அல்லாஹ் தந்த நியமத்தை கொண்டு இவனாக சென்று பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், பிறருடைய மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், பிறருடைய வாழ்க்கைக்கு நிம்மதியை கொடுக்க வேண்டும். எனவே அவன் சொன்னான், உலக வாழ்க்கை என்பது ஒரு நதியை போன்றது என்று சொன்னான். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டு வேலைக்காக வேண்டி வெளியில் சென்றால், சந்தைக்கு சென்றால், மார்க்கெட்டுக்கு சென்றால், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடத்தில் விசாரித்து விட்டு, உங்களுக்கு என்ன தேவை, நான் சந்தைக்கு போறேன், நான் மார்க்கெட்டுக்கு போறேன், எதுவும் பொருள் வாங்கிட்டு வரணுமா, காய்கறி இது வாங்கிட்டு வரணுமா என்று கேட்டு அவர்கள் எனக்கும் வாங்கி வாருங்கள் என்று சொன்னால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் சந்தைக்கு சென்று தேவையான பொருள்களை வாங்கி கொடுப்பார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை நான் பார்க்கிறோம். அதே போன்று 6வது மனிதர் சொன்னார், உலக வாழ்க்கை என்பது ஒரு புல்லாங்குழல் என்றார். உலக வாழ்க்கை என்பது ஒரு புல்லாங்குழல். புல்லாங்குழலை எதில் செய்கிறார்கள்? மூங்கிலில் செய்கிறார்கள் இல்லையா? இந்த மூங்கில் 2 வகைக்காக பயன்படும். ஒன்று புல்லாங்குழலுக்காக வேண்டி, இன்னொன்று பிணத்தை தூக்குவதற்காக வேண்டி, இன்னொன்று பிணத்தை தூக்குவதற்காக வேண்டி. ஆனால் புல்லாங்குழல் இது மனிதனுக்கு நிம்மதியை கொடுக்கிறது. வாயில் வைத்து ஊதுகின்ற பொழுது அதன் மூலம் காற்று வெளியேறுகிறது. அந்த காற்றும் கூட ராகமாக வெளியே வருகிறது. அந்த ராகம் மனிதனுக்கு நிம்மதியை கொடுக்கிறது. ஆனால் ஓட்டை போட்டால் புல்லாங்குழலாக மாறிவிடுகிறது. ஓட்டை போடவில்லை என்றால் பிணத்தை தூக்கும் கம்பாக அது மாறிவிடுகிறது. ஆனால் மனிதனே, நீ பிறருக்கு உதவக்கூடிய, பிறருடைய மனிதனுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய புல்லாங்குழலாக நீ மாறிவிடு என்று சொல்வார்கள் ஒரு சில கவிஞர்கள். எனவே உலக வாழ்க்கை என்பது புல்லாங்குழலை போன்றது என்று சொல்லுவான். புல்லாங்குழலுக்கும் பந்துக்கும் காற்று தேவை இல்லையா? புல்லாங்குழலுக்கும் பந்துக்கும் காற்று தேவை. ஆனால் பந்தை காலால் எத்துகிறான், புல்லாங்குழலை வாய வைத்து முத்துகிறான். என்ன காரணம்? பந்து காற்று தேவை, புல்லாங்குழலுக்கும் காற்று தேவை. ஆனால் பந்தை எத்துகிறான், புல்லாங்குழலை வாய வைத்து முத்துகிறான். என்ன காரணம் என்றால், பந்து வாங்கிய காற்றை அதே வைத்துக் கொள்கிறது. புல்லாங்குழல் என்பது வாங்கிய காற்றை அது வெளியே விடுகிறது. இதே போன்றுதான் அல்லாஹ் தந்த பொருளை, அல்லாஹ் தந்த செல்வத்தை பிறருக்கு நாம் கொடுக்கும் பொழுது மக்கள் நம்மை புகழ்வார்கள், அல்லாஹ்விடத்தில் நமக்காக துஆ செய்வார்கள். அல்லாஹ் தந்த செல்வத்தை வெளியில் விடாமல், செலவழிக்காமல் நாம் வைத்துக் கொண்டால் பந்தை எத்துவதை போன்று இவன் ஒரு மனுஷனா? இவனுக்கு பணம் இருந்து என்ன செய்ய, காசு பணம் இருந்து என்ன செய்ய, சொத்து சொகம் இருந்து என்ன செய்ய? இது சரியான கஞ்ச, மகா கஞ்ச என்று சொல்வார்கள் இல்லையா? கஞ்ச, மகா கஞ்ச, யாருக்கும் 5 பைசா உதவி செய்ய மாட்டான். தின்ன சோறு கையில் இருந்தா அதை கூட உதற மாட்டான், காக்கா தின்றுமே அப்படின்னு, காக்கா புரைக்கிறோம் என்று அதை கூட உதற மாட்டான். இது மகா கஞ்ச என்று சொல்லி மக்கள் இகழ்வார்கள். அப்போ புல்லாங்குழல் எப்படி காத்தை வெளியே விடுகிறதோ அதே போன்று ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் தன் நியமத்தை பெற்றவர்கள், அவர்களுடைய பணங்காசை பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், மக்களால் புகழப்படுவார்கள் என்று அந்த கவிஞர் சொல்லுவான். அடுத்து 6வது விஷயம் என்ன? உலக வாழ்க்கை என்பது 7வது விஷயம். உலக வாழ்க்கை என்பது கண்ணாடி பெட்டி என்று சொல்வான். உலக வாழ்க்கை என்பது கண்ணாடி பெட்டி. கண்ணாடிய தன்மை என்ன, பண்பு என்ன? கண்ணாடிக்கு நேர நின்றால் நம்ம எப்படி இருக்குமோ அதே போன்றுதான் காட்டும் இல்லையா? எக்ஸ்ட்ரா ஒன்றும் காட்டாது, எக்ஸ்ட்ரா ஒன்றும் காட்டாது. நம்முடைய அழகு எப்படியோ, நம்முடைய முகம் எப்படியோ, நம்முடைய உறுப்பு எப்படியோ, நம்முடைய உடல் அமைப்பு எப்படியோ அதே போன்று அந்த கண்ணாடி காட்டும். அது நேர நின்றாதான், நேர நிக்கல அப்படின்னு சொன்னா அது காட்டாது. இதே போன்றுதான் உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் சிலருடைய தவறை பார்த்தால் நேரடியாக சொல்ல வேண்டும். அப்படி நேரடியாக சொல்லாமல் பிறரிடத்தில் பரப்பினால் அது மிகப்பெரிய பாவத்திற்கு சொந்தக்காரனாக ஆவான் என்கிறது இஸ்லாமிய மார்க்கம். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்வார்கள், அல் மர்அத்து மிர்ஆத்துல் மூமின், கண்ணாடி என்பது ஒரு மனிதன் இன்னொரு மூமினுக்கு கண்ணாடியை போன்றவன் என்றார்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கண்ணாடியை போன்றவன் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை நான் பார்க்கிறோம். எனவே கண்ணாடி, உலக வாழ்க்கை என்பது ஒரு கண்ணாடியை போன்றது என்று சொல்வார்கள். உலகத்தில் பார்க்கும் சில பாம்புகளை பாருங்க,
கண்ணாடி பெட்டுக்குள் அடைத்து வைத்துக் கொண்டு இந்த பாம்புக்கு என்ன விஷம் இருக்கு, இந்த பாம்புக்கு என்ன விஷம் இருக்கு, இது கொத்துனா உடனே மௌத்தா போயிருமா, இது கொத்துனா 5 நிமிஷம் உயிர் இருக்கும், இது கொத்துனா இது தீண்டினால் 10 நிமிஷம் உயிர் இருக்கும் என்று சொல்வார்கள். ஆனா ஒவ்வொரு பாம்புக்கும் என்னென்ன விஷம் உண்டு, என்னென்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லக்கூடிய மனிதன் தனக்கு எவ்வளவு விஷம் இருக்கு, தன்னால் பிறருக்கு எவ்வளவு தீங்கு ஏற்படுகிறது, தன்னால் பிறருக்கு எவ்வளவு இடையூறு ஏற்படுகிறது என்பதை யோசிக்கிறானா? இல்லை, இல்லையா? பாம்புக்கு இந்த விஷயம் இருக்கு, இந்த பாம்புக்கு என்ன விஷயம் இருக்கு என்று சொல்லக்கூடிய மனிதன் தனக்கு என்ன விஷயம் இருக்கிறது, தன்னால் பிறருக்கு என்ன பாதிப்பு இருக்கிறது என்பதை யோசிப்பது இல்லை. எனவே உலக வாழ்க்கை என்பது கண்ணாடியை போன்று என்று இன்னொரு மனிதன் சொல்வான். அடுத்து 8வது மனிதன் சொன்னார், உலக வாழ்க்கை என்பது ஒரு நாடக மேடை. பார்க்கமா இல்லையா? உங்களை பார்த்தாலும் பல்ல காட்டுறது, என்ன பார்த்தாலும் பல்ல காட்டுறது, அதேபோல் நடிக்கிறது. ஒரே ஆளு பல வேடத்தில் நடிப்பார்கள், ஒரே ஆளு பல வேடத்தில். ஒரு ஆம்பளை பொம்பளை மாதிரி நடிக்கானா இல்லையா? அதே போன்று ஒரு பெரியவன் சிறியவனாக நடிக்கிறான், சிறியவன் பெரியவனாக நடிக்கிறான். அப்ப உலகம் வாழ்க்கை என்பது ஒரு நாடக மேடை. ஆனால் இப்படியெல்லாம் ஒவ்வொரு மனிதனும் நடிக்க கற்றிருக்கிறான், ஒவ்வொரு வேடத்தில் நடிக்கிறான். ஆண்கள் பெண்களை போன்று, பெண்கள் ஆண்களை போன்று, சிறியவர்கள் பெரியவர்களை போன்று, பெரியவர்கள் சிறுவர்களை போன்று நடிப்பதை கற்றிருக்கிறார்கள். ஆனால் இறைவனுக்கு மட்டும் மாற்றம் செய்கிறார்கள், இறைவனுக்கு மட்டும் மாற்றம் செய்கிறார்கள். இறைவன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? சொல்ல சொல்கிறார், நன்மையாக காரியத்தை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், பிறருக்கு நாவாலேயோ கரத்தாலேயோ எந்த தொல்லையும் கொடுக்காதீர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் உலக பாருங்க, எல்லாத்தையும் நடிக்க தெரிகிறது. அல்லாஹ் சொன்னதுக்கு மட்டும் மாற்றமாக உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை அதிகமாக பார்க்கிறோம். அப்ப உலக வாழ்க்கை என்பது ஒரு நாடக மேடை என்று 8வது மனிதன் சொன்னான். 9வது மனிதன் சொன்னான், உலக வாழ்க்கை என்பது பழத்தை போன்றது என்றான். உலக வாழ்க்கை என்பது பழத்தை போன்றது. உடனே பழமா மாறாது இல்லையா? ஒரு மரத்தில் அது பூத்து காய்த்து அதற்கு பிறகு பழத்தை தரும். ஃபர்ஸ்ட் பூக்கும், அதற்கு காய்க்கும், அதற்கு பிறகு பழத்தை தரும். இதே போலதான் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நல் அமல்கள் செய்ய வேண்டும். மரத்தின் பழங்கள் காய்த்து பூத்து காய்ப்பதை போல நல்ல அமல்களை கொண்டு உலகத்தில் வாழ வேண்டும். அது பலமாக மனிதனுக்கு பலன் தருவதை போன்று நறுக்குணத்தால் பிறருக்கு பலனை கொடுக்க வேண்டும் என்று அந்த மனிதன் உலக வாழ்க்கை என்பது ஒரு பழத்தை போன்றது என்று சொன்னார். 10வது மனிதன் சொன்னான், உலக வாழ்க்கை என்பது காலமே இது பொய்யடா, காற்றடித்த பையடா என்று சொன்னான். உண்மைதான் இல்லையா? இது ஒரு பொய்யான வாழ்க்கை. மனிதனுடைய உடம்பில் ரூஹு இருக்கிற வரைக்கும் இவன் மனிதன். ரூஹு பிரிந்து விட்டால் இவன் செத்த பிணம் இல்லையா? செத்த பிணம். உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்துல் காதர், அப்துல் ரஹ்மான் சொல்வார்கள். அவருடைய உடம்பை விட்டு உயிர் போய்விட்டால் இந்த மையத்தை எப்ப தூக்கிங்க சொல்லுவாங்க, இந்த மையத்தை எப்ப இடிக்கீங்க, இந்த ஜனாசாவை எப்ப இடிக்கீங்க என்று சொல்வார்கள். உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பில் இருப்பது காற்று. அந்த ரூஹ் என்ற காற்று போய்விட்டால் இவனுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை. இவன் நடமாடும் பிணமாக, நடமாடும் ஜனாசாவாக, நடமாடும் மையத்தாக இவன் இருக்கிறான் என்று அந்த மனிதன் சொல்வான். உலக வாழ்க்கை என்பது காலமே இது பொய்யடா, காற்றடித்த பையடா, இதுதான் உலக வாழ்க்கை. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், ஒரு மைதானத்திற்கு தன்னுடைய தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து சென்றார்கள். அங்கு மண்டையின் ஓடி கிடக்கிறது, மனிதனின் எலும்பு துண்டும் இருக்கிறது, கிழிந்த ஆடை கிடைக்கிறது. இதை பார்த்து ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அபூ ஹுரைரா இதுதான் உலக வாழ்க்கை, இதுதான் உலக வாழ்க்கை. மண்டை ஓட்டை பாரும், மனிதனுடைய உடம்பில் இருந்த எலும்பு துண்டை பாரும், மனிதன் உடித்து கிழித்த அந்த ஆடையை பாரும். இன்றைக்கு கேள்பாரட்டி கிடைக்கிறது, இன்றைக்கு கேள்பாரட்டி கிடைக்கிறது, எந்த மதிப்பும் இல்லை. இந்த மண்டை ஓட்டில் தான் மனிதனின் மூளை இருந்தது. இந்த மூளையை வைத்துக் கொண்டு எதெல்லாம் சிந்தித்திருப்பான். இந்த எலும்பு துண்டு மனிதனுடைய உடம்பா இருந்தது, உடம்பை வைத்துக் கொண்டு உலகத்தில் உலா வந்திருப்பான். இந்த கிழிந்த ஆடையை உடித்துக் கொண்டு உலகத்தில் பெருமை அடித்திருப்பான். இன்றைக்கு ஆடைக்கும் மண்டை ஓட்டுக்கும் எலும்பு துண்டுக்கும் எந்த மதிப்பும் இல்லாமல் கேற்பாடட்டு கலைக்கிறது அபூ ஹுரைரா. இதுதான் உலக வாழ்க்கை என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னவுடன் அபூ ஹுரைரா தேம்பி அழுதார், கண்ணீர் விட்டார், புலம்பினார் என்ற வாழ்க்கையை பார்க்கிறோம். அப்போ உலக வாழ்க்கை என்பது காலமே இது பொய்யலா, காற்றடித்த பையலா என்ற இந்த உலக வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும்? மரணத்தை எண்ணி பார்க்க வேண்டும், மரணத்தை எண்ணி பார்க்க வேண்டும். உலகத்தில் வாழ்ந்த நல்லவர்கள் கெட்டவருடைய மரணத்தை நினைத்து பார்த்து இந்த மனிதன் திருந்த வாய்ப்பை பெற வேண்டும், திருந்த நினைக்க வேண்டும். மூத்தா போன பிறகு பார்த்துக்கிறனா என்று எண்ணிவிடக்கூடாது, மூத்தா போன பிறகு பார்த்துக்கிறனா என்று நினைக்க கூடாது. உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம்
நிச்சயம். பிறப்பு எப்படி நிச்சயமோ அதே போன்ற இறப்பும் நிச்சயம். பிறந்தவர்கள் எல்லாம் இறந்தே ஆக வேண்டும், மரணிப்பார்கள். எனவே உலகத்தில் வாழ்ந்த நல்லவர்கள் கெட்டவருடைய மரணம் எப்படி இருந்தது என்பதை எண்ணி பார்த்து திருந்த வாய்ப்பை பெற வேண்டும் என்கிறது இஸ்லாமிய மார்க்கம். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய அறிவாளி. சந்திரனை கணக்க முதல்ல உலகத்தில் கண்டுபிடித்தவர் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். எழுத்துக்கலை, தையல் கலை, இப்படி அதிகமான கலைகளை கண்டுபிடித்தவர், செய்தவர், மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய தொழிலதிபர் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இவங்களுக்கு ஒரு ஆசை, மௌத்துடைய வேதனையை அனுபவிக்க வேண்டும் உயிரோடு இருக்கும் போது என்று நினைத்து அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், அல்லாஹ் மௌத்துடைய வேதனையை நான் அனுபவிக்க வேண்டும், எனக்கு ஆசையா இருக்கு. அல்லாஹ் உயிரோடு இருக்கும் போதே மரணத்தின் வேதனையை கொடுத்தான். பிறகு கேட்டான், இத்ரீஸே மரண வேதனை எப்படி இருக்கு என்று. அவங்க சொன்னாங்க, யா அல்லாஹ், உயிருள்ள ஒரு ஆட்டை தோலை உரித்தால் அதற்கு எப்படி வேதனை இருக்குமோ, உயிருள்ள ஆட்டின் தோலை உரித்தால் அந்த ஆட்டுக்கு எவ்வளவு வேதனை இருக்குமோ, இதை விட பல மடங்கு மௌத்துடைய வேதனையை நான் அனுபவித்தேன் யா அல்லாஹ் என்று இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு சில அற்புதத்தை அல்லாஹ் வழங்கியிருந்தான். அதில் ஒன்று உஹ்யில் மௌத்தா பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு மௌத்தா போனவர்களை ஹயாத்தாக்குவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யாக்கூப் நபியுடைய மகன், நூஹ் நபியுடைய மகன் ஷாம், அவருடைய கபரில் ஓங்கி அடித்து அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு எழுந்து வெளியே வா நூஹுடைய மகனே என்று சொன்னார்கள். வெளியே வந்தார் அந்த மனிதர். உடைய கபரு வாழ்க்கை எப்படி இருக்கிறது விசாரித்தார். உடைய கணக்குகள் இன்னும் முடியவில்லை என்று அவர் சொன்னார். அவர் மூத்தா போய் பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. 5000 6000 ஆண்டுக்கு பிறகு எழுப்பி கேட்கும் பொழுது உடைய கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று கேட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உடைய கபருடைய வாழ்க்கையுடைய கணக்கு வழக்கு இன்னும் முடியவில்லை என்று சொன்னார். இப்படி உலகத்தில் வாழ்ந்த நல்லவர்கள் கெட்டவருடைய மரணத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மரணத்தின் நிலையை எடுத்து சொல்லி மௌத்தின் மீது ஒரு ஆசையை ஏற்படுத்தினார்கள். யஅலா இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடிக்கடி துஆ செய்வாங்களாம். அவர்கள் துஆ செய்வார்கள், எனக்கு மரணம் வர வேண்டுமே, மரணம் வந்தால் நன்றாக இருக்குமே என்று துஆ செய்வார்களாம். சஹாபாக்கள் கேட்பார்கள், தோழர்கள் கேட்பார்கள், ஏன் இந்த மாதிரி துஆ செய்றீங்க என்று. உலக வாழ்க்கை என்பது ஒரு சிறைச்சாலை. உலக வாழ்க்கை என்பது ஒரு சிறைச்சாலை. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் மரணித்து விட்ட பிறகு என் ஹபீபை பார்ப்பேன், நபிகள் நாயகத்தை சந்திப்பேன். மறு உலக வாழ்க்கை அது நீண்ட வாழ்க்கை, அது சுகமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை. இது நிம்மதியில்லாத வாழ்க்கை. எனவேதான் எனக்கு மௌத்து வந்தால் நன்றாக இருக்குமே என்று நான் அடிக்கடி சொல்கிறேன் என்பார்கள் யஅலா இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சஹாபாக்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தி அந்த மரணத்தின் மீது ஒரு ஆசையை, ஒரு ஆர்வத்தை நபிகள் பெருமானார் சொன்னார்கள், உண்டாக்கினார்கள். மௌத்தை அவர்கள் அஞ்சவில்லை, மௌத்திற்கு அவர்கள் பயப்படவில்லை. மூத்தா போர், நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமையில் அந்த படையை அனுப்பி வைக்கும் பொழுது சொன்னார்கள், மூத்தா போருக்கு ஸைத் தலைமை தாங்கி செல்கிறார். இவர் கொல்லப்பட்டு விட்டால், ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் கொடியை பிடிக்க வேண்டும், அந்த கூட்டத்திற்கு தலைமை ஏற்க வேண்டும். இவரும் கொல்லப்பட்டு விட்டால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்கள் கொடியை பிடித்து தலைமை ஏற்றி நடத்த வேண்டும் என்று முன்னறிவிப்பு செய்தார்கள். போருக்கு போவதற்கு முன்னாலேயே முன்னறிவிப்பு செய்தார்கள். ஸைத் போரில் கொல்லப்படுவார், ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்களும் போரில் கொல்லப்படுவார்கள், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்களும் கொல்லப்படுவார்கள் என்று அவர்களை வைத்துக் கொண்டே போருக்கு போவதற்கு முன்னாலேயே நீங்கள் ஷஹீதாக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள். இன்னைக்கு நம்மளா இருந்தா போருக்கு போனா, அங்க போனா ஆபத்து இருக்கா, உயிருக்கு ஆபத்தா, மரணமா, அம்மாடி நான் போகல சொல்லுவோம் இல்லையா?
நன்மையான காரியத்திற்கு போ என்று சொன்னாலும் கூட நாம் தயாராக மாட்டோம். ஆனால் சஹாபாக்களுக்கு மௌத்தின் மீது பயம் இல்லை, மௌத் அவர்கள் அஞ்சவில்லை. மௌத்தின் மீது ஆசை இருந்தது. ரசூலுல்லாஹ் அவர்கள் ஆசை ஏற்படுத்தினார்கள். எனவே மூத்தா போரில் ஸெய்து கொல்லப்பட்டு விட்டால் ஜாஃபர் கொடியை பிடித்து தலைமை ஏற்பார், அவரும் கொல்லப்பட்டு விட்டால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தலைமை ஏற்று கொடியை பிடிப்பார் என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள். சஹாபாக்கள் சென்றார்கள். 3 சஹாபாக்களும் அந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்டார்கள். 4வது ஹாலித் அவர்கள் கொடியை பிடித்து போர் செய்தார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹாலித் கொடியை பிடித்து விட்டார், அவருக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். வெற்றியை அல்லாஹ் கொடுத்தான். இப்படி எண்ணற்ற சஹாபாக்களுக்கு மௌத்தின் மீது ஒரு ஆசையை ஏற்படுத்தி மௌத்துடைய எண்ணத்தை ஏற்படுத்தி மௌத்தின் மீது ஒரு ஆசையை ரசூலுல்லாஹ் அவர்கள் உண்டாக்கினார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்க எகிப்து நாட்டின் கவர்னராக இருக்காங்க. நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள் கவர்னர். எனவே ஊர் மக்கள் எல்லாம் விசாரிக்க வராங்க. விசாரிக்க வந்தா மக்கள் முகத்தை பார்க்க விருப்பமில்லாமல் திரும்பி படுத்துக்கொண்டு சுவற்றின் பக்கம் தன்னுடைய முகத்தை வைத்துக் கொண்டு தேம்பி அழுகிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள். வந்த தோழர்கள் கேட்டார்கள், அம்ர் இப்னு ஆஸ் அவர்களே, மௌத்துக்கு பயமா? மரணம் வந்துவிட்டது, நான் மௌத்தா போயிடுவோம் என்ற பயமா, அச்சமா என்று கேட்டார்கள். நான் அதற்கெல்லாம் பயப்படவில்லை. என்றைக்கும் ஒரு நாள் மௌத்து உண்டு. நான் நம்பியவன், மிகப்பெரிய அறிவாளி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள், மிகப்பெரிய ஞானி, இஸ்லாத்திற்கு முன்பும் மக்களால் புகழப்பட்டவர், இஸ்லாத்திற்கு பிறகும் மக்களால் புகழப்பட்டவர், ஒரு திறமையான ஆளு. அந்த மனிதர் சொன்னார், நான் மௌத்துக்கு பயந்து மௌத்துக்கு அஞ்சி நான் அளவில்லை. 3 கட்டம் என்னுடைய வாழ்க்கையில் 3 கட்டத்தை கடந்திருக்கிறேன். ஒன்று, இஸ்லாத்திற்கு முன்பு இஸ்லாத்திற்கு பகிரங்கமாக விரோதியாக எதிரியாக இருந்து செயல்பட்ட ஒரு காஃபிர், மகா பாவினா. அப்ப நான் மௌத்தா போயிருந்தா நேர நரகத்திற்கு போயிருப்பேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை காட்டினார். ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றேன், இஸ்லாத்திற்காக நீ பாடுபட்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய தலைமையில் அதிகமான போர்க்களத்தில் கலந்து கொண்டிருக்கிறேன். அந்த போர்க்களத்தில் கலந்து கொண்ட நான் ஷஹீதாக்கப்பட்டிருந்தால் நேரடியாக சொர்க்கம் பெயர்ப்பேன். அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மரணத்திருந்தால் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு ஜனாஸா தொழுகை நடத்தியிருப்பார்கள், எனக்கு சொர்க்கம் கிடைத்திருக்கும். 2வது 3வது, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு பிறகு வாழ்ந்த நான் அதிகமான என்னுடைய சுய இஷ்டத்தின் பிரகாரம் சில செயல்களை செய்திருப்பேன். இதன் காரணமாக அல்லாஹ் என்னை தண்டித்து விட்டால், என்னை பிடித்து விட்டால், மறுமையில் என்னிடத்தில் கேள்விக்கு கேட்டுவிட்டால் என் நிலைமை என்ன ஆகுமோ என்று நினைத்துதான் நான் அழுகிறேன், கண்ணீர் விடுகிறேன். மௌத்துக்காக வேண்டி, மரணத்திற்காக வேண்டி நான் பயப்படவில்லை, நான் அஞ்சவில்லை என்று சொல்லிவிட்டு கூடியிருந்த சஹாபாக்களுக்கு ஒரு சின்ன வசியத், அருமையான தோழர்களே, நான் மரணித்து விட்டால் என்னை கஃபன் செய்து தஃபன் செய்து குழியில் வைத்த உடனே வந்து விடாதீர்கள். குழியில் வைத்து அடக்கம் செய்தவுடன் உடனே நீங்கள் திரும்பி விடாதீர்கள். ஒரு மாட்டை அறுத்து அதை உரித்து அதை பங்கு வைத்து ஏழைகளுக்கு கொடுத்தால் எவ்வளவு நேரம் ஆகுமோ அந்த நேரம் அளவுக்கு என்னுடைய கபருக்கு பக்கத்தில் நீங்கள் நின்னுங்கள். காரணம், அடக்கம் செய்தவர்கள் கடைசியாக வரக்கூடியவர் 7-8 எடுத்து விட்டால் கேள்வனுக்கு கேட்கிற முன்கர் நைக்கிற வந்து விடுவார், நீங்கள் உடனே போய்விட்டால். எனவே ஒரு மாட்டை அறுத்து அதை உரித்து பங்கு வைத்து ஏழைகளுக்கு கொடுக்கிற நேரம் வரைக்கும் நீங்கள் நின்றால் அந்த நேரத்திற்குள் முன்கர் நைக்கிற கேட்கிற கேள்விக்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று நான் யோசனை பண்ணி நான் ரெடியாக இருப்பேன். எனவே அடக்கம் செய்துவிட்டு மாட்டை அறுத்து உரித்து பங்கு வைக்கிற நேரம் வரைக்கும் நில்லுங்கள் என்ற வசியத்தையும் செய்தார் என்ற வரலாறை பார்க்கிறோம். விஷயம் என்னவென்றால், அவர் தேம்பி அழுகின்ற பொழுது மக்கள் கேட்டார்கள், மௌத்துக்கு பயமா அச்சமா என்று கேட்டபோது, மௌத்துக்கு நான் பயப்படவில்லை, மௌத்திற்கு நான் அஞ்சவில்லை, உலகத்தில் பிறந்த மனிதனுக்கு மௌத்து நிச்சயம் என்று சொன்னார்கள். என்றால்
மௌத்தின் மீது சஹாபாக்களுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆசையை, ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தினார்கள். இப்படிதான் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். ஒரு நாள் மௌத் என்பது உண்டு, மறு உலக வாழ்க்கை உண்டு. மறு உலகத்திற்காக வேண்டிய இந்த உலகத்தை நாம் தயார்படுத்த வேண்டும். அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ். இது நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். மறுமைக்காக வேண்டி நாம் எதை முற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதை எண்ணி பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். உலக வாழ்க்கைக்காக வேண்டி நாளைக்கு வேணும், வீடு கட்ட வேணும், மனைவிக்கு வேணும், குழந்தைகளுக்கு வேணும், பிள்ளைகளுக்கு வேணும் என்று இன்றைக்கு உழைத்த காசை நாளைக்கு வேணும், நாளைக்கு வேணும் என்று நாம் சேமிப்பதை போன்று மறுமைக்காக வேண்டி நாம் எதை முற்படுத்தி வைத்திருக்கிறோம், எந்த நன்மையை நாம் முற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு ஆத்மாவும் எண்ணி பார்க்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லுவான். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆகிரா, இந்த உலக வாழ்க்கை மறுமைக்காக வேண்டி விவசாயம் செய்யும் இடம் என்றார்கள் அருமை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மௌத்துடைய சிந்தனையை ஏற்படுத்தி அந்த மௌத்தின் மீது ஒரு ஆசையை ஏற்படுத்தியதை போல யார் யார் எப்படி மௌத்தா போவாங்க, யார் யார் எப்படி மரணிப்பாங்க என்பதையும் சஹாபாக்களுக்கு அறிவித்தார்கள். ஒரு நாள் உஹது மலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர், உமர், உஸ்மான் 4 பேரும் ஏறினார்கள். உஹது மலை ஆடியது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உஹதை உன் ஆட்டத்தை நிறுத்து, உன்மேல் நிற்பது ஒரு நபி, ஒரு சித்திக்கு 2 ஷுஹதாக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஒரு நபி, ஒரு சித்திக், 2 ஷுஹதாக்கள் என்பவர் உமர், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவரும் இருக்கிறார்கள். அந்த இருவரும் அநியாயமாக கொல்லப்படுவார்கள் என்ற முன்னறிவிப்பையும் நபிகள் பெருமானார் சொன்னார்கள். ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சுபுஹ் தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு யூதனால், ஒரு கயவனால் கத்தியால் குத்தப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள். 45 நாட்கள் அவருடைய வீட்டை முற்றுகையிட்டு விட்டார்கள். புரட்சியாளர்கள், புரட்சி கும்பல் முற்றுகையிட்டு விட்டது. 45 நாட்கள் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வர முடியாது. அவர்கள் வாங்கி ஒரு கிணத்தை வக்ஃப் செய்தார்கள். அந்த கிணத்தில் தண்ணீரை இறைத்து குடிக்க முடியாத அளவுக்கு தடை செய்து விட்டார்கள். பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு போகக்கூடாது, தண்ணீரையும் குடிக்கக்கூடாது. மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, மிகப்பெரிய இழப்பு, மிகப்பெரிய கஷ்டம். தன்னுடைய வீட்டை சுற்றி நின்ற புரட்சியாளர்களை பார்த்து உஸ்மான் ரலியல்லாஹு கேட்டாங்க, கண்டால பாவிகளா, மக்களுடைய பெருக்கம் அதிகமாக விட்டது, இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் கூட்டம் அதிகமாக வந்து விட்டது, தொழுகைக்கு பள்ளிவாசல் பத்தவில்லை, இடம் பத்தவில்லை, எனவே இந்த இடத்தை வாங்கி தருவது யார்? ரசூலுல்லாஹ் அறிவிப்பு செஞ்சாங்க. அன்றைய காலத்தில் 25,000 திர்ஹத்திற்கு மஸ்ஜிது நபவியை வாங்கி கொடுத்த நான் இன்றைக்கு எனக்கு தொழுகை கடமில்லையே, என்னை தடுத்து விட்டீர்களே என்று கண்ணீர் விட்டு கேட்டார்கள். அதே போன்று மக்களுடைய தாகத்தை போக்க வேண்டும், மக்கள் நீரை இறைத்தி நன்றாக தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பீரை ரூமா என்ற கிணத்தை ஒரு யூதனிடத்தில் அன்றைய காலத்தில் 35,000 திர்ஹத்திற்கு வாங்கி நான் வக்ஃப் செஞ்ச அந்த கிணத்தில் தண்ணீரை இறைத்து குடிக்க விடாமல் என்னை தடுத்து விட்டீர்களே என்று சொன்னார்கள். இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அநியாயமாக அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம். அப்ப மரணத்திற்கு முன்பே யாராருக்கு என்னென்ன மரணம் ஏற்படும், யாரார் எப்படி மரணிப்பார்கள் என்பதை முன்கூட்டியே சொன்னார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களுக்கு என்பதை நான் பார்க்கிறோம். அப்ப யார் சொல்ல வரேன், இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் மௌத் நிச்சயம் இல்லையா? எப்படி நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய வாப்பா, நம்முடைய தாய், நம்முடைய வாப்பா உம்மாவை பெற்றவர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள், மூதாதையர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்களோ அதே போன்று நாமும் ஒரு நாளைக்கு இந்த உலகத்தை விட்டு போக போறோம். எங்கிருந்து வந்தோமோ அங்க போக போறோம். ஆனா எங்கிருந்து வந்தோமோ அங்க போகும்போது சுரக்கத்துக்கு போகணும், மாறாக நரகத்திற்கு போயிடக்கூடாது, நரகத்திற்கு போகக்கூடாது. அப்ப என்ன வழி? மௌத்தை நினைக்க வேண்டும், மௌத்தின் மீது மௌத்துடைய சிந்தனை இருக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு பிறகு மறு உலக வாழ்க்கை உண்டு, அந்த மறு உலக வாழ்க்கையில் சொர்க்கத்தை அடைய வேண்டும், சுகமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டு நல் அமல்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து நாம் நடக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் நல் அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை வழங்குவானாக, உடல் நலத்தை தருவானாக, நோயற்ற வாழ்க்கையை தருவானாக, மன நிம்மதியை தருவானாக, உலகத்தை புரிந்து வாழக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.